ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் வதக்கி வேறு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி பாருங்கள், புளி, உப்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் உளிச்சு வச்ச பூண்டு பற்கள் ஒரு 7 ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பூண்டோட நிறம் மாறி வரணுங்க. மாறி வந்ததுக்கு பிறகு நம்ம வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளியும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, நம்ம வேர்க்கடலை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கக்கூடிய பூண்டு, தக்காளி, வெங்காயம், வரமிளகாவோட அளவெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது புளி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஒரு பெரட்டிட்டு நாம் இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஆறி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னிக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு சூப்பராக ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.